கவின் நடிப்பில் ஸ்டார் படத்தினுடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி இருந்தது. பியார் பிரேம காதல் பட டிரெக்டரோட இரண்டாவது படமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர் தான் இப்போது சோஷியல் மீடியாவில் அதிகமான வரவேற்பை பெற்றுட்ருக்கு. கவினோட ஸ்டார் பட ட்ரெய்லருக்கு வாழ்த்து தெரிவித்து கௌதம் மேனன் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட்டை பகிர்ந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் ரொம்பவே பிரபலமான யங்ஸ்டர் ஹீரோக்களில் ஒருத்தராக கவின் இருக்காரு. தொடர்ந்து நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து கோலிவுட்டோட நம்பிக்கைக்குரிய நடிகராக மாறிட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில தான் இப்போ ஸ்டார் அப்படிங்கிற படத்திலையும் கவின் நடிச்சிருக்கிறாரு. முதல்ல அந்த படத்துல கவின் போட்டிருந்த லேடி கிட்டப் தொடர்பான போஸ்டர் வெளியாகி இணையத்துல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருந்தது. இந்த நிலையில அதற்கு பிறகு இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் வெளியாகி குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றுட்ருக்கு. ரீசன்ட் டைம்ஸாக எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் கட்ட பார்க்க முடியுது. இதனாலேயே படத்தில் ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சின்ன திரையில் சீரியல்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரிச்சயமான கவினுக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கண்டஸ்டண்ட்டாக பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இதுக்கப்புறம் தான் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கவினுக்கு கிடைச்சிது. பிக் பாஸ்க்கு அப்புறம் படங்களில் கமிட் ஆகி தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. அப்படி இவர் நடித்த படங்களும் ஒரு சில படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அந்த வகையில் போன வருஷம் இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருந்த டாடா படம் இவருக்கு ரொம்ப பெரிய வெற்றியை தந்தது. இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னர் இளன் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருந்தார் கவின். பியார் பிரேம காதல் படத்தை இயக்கி யங்ஸ்டர்ஸை கவர்ந்த இளனுடைய இந்த ரெண்டாவது படைப்புக்கு ஸ்டார் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. கனவை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் இளைஞரோட பயணமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஸ்டார் ட்ரெய்லருக்கு ரசிகர்களும் ரொம்ப பெரிய ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ரசித்திருக்கிற இயக்குனர் கௌதம் மேனன் அவரோட ட்விட்டர் பேஜில் ஸ்டார் ட்ரெய்லரை பார்க்கும்போதே உடனே படத்தை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. விஷுவல் சீன்ஸு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இது ப்ரமோஷன்லாம் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. இவரோட இந்த வாழ்த்திற்கு ரிப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டார் படத்தினுடைய டிரெக்டர் இளன், நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் வாரணமாயிரம் படத்தை என்னோட அப்பா அம்மாவோட பார்த்துருந்தேன். அப்போது என் அப்பாவுக்கு அர்ப்பணிக்க ஒரு படத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் கனவு கண்டேன். அதுதான் ஸ்டார் அப்படின்னு தன்னுடைய பயணத்தில் என்னை நீங்கள் ஊக்கப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு கௌதம் மேனனுக்கு தேங்க்யூவும் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டார் படம் வர மே 10 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு கவினையும் இயக்குனர் இளனையும் கொண்டாடுறதையும் தாண்டி ரசிகர்கள் இந்த படத்தோட இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜாவை இப்போ இருந்தே அவ்வளவுக்கு அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. கமெண்ட்ஸ்லேருந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் யுவன் தான் இப்போது கம்பேக் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் வெளியாகியிருந்த விஜயனுடைய கோட் படத்தில் இருக்கக்கூடிய விசில் போடு பாட்டையும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தார். ஆனால் அதற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைக்கப்பெற்றது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் எதுவும் வெளியாகாத நிலையிலும் கூட வெறுமனை ட்ரெய்லரை மட்டுமே பார்த்துட்டு யுவன் கம்பேக், யுவன்னால தான் இந்த ட்ரெய்லர் முழுமைப்படைஞ்சிருக்கு அப்படின்னு ரசிகர்கள் யுவனை கொண்டாட தொடங்கியிருக்கிறாங்க.